ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ரிவெஞ்ச் அந்த எஸ்ஸே பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். 1625ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் பேக்கன் நிறைய எஸ்ஸேஸ்ன்னு எழுதினார். அதில் அவர் எழுதின அனைத்து எஸ்ஸேஸுமே நம்ம லைஃபுக்கு ஒரு பாடம் கொடுக்குற மாதிரியான அர்த்தங்களை கொடுக்குது. அதாவது மாரல் எஸ்ஸேஸாக இருந்தது. அதில் ஆஃப் ரிவெஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம லைஃபுக்கு. ஏன்னா இந்த ரிவெஞ்சுங்கிறதுனாலேயே நம்மளுடைய லைஃப், நிறைய பேரோட லைஃப் என்ன ஆகுதுன்னா தொலைந்து போகுது, நிம்மதி இல்லாமல் ஆகுது, நாமளே நம்ம லைஃப் அழிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற எஸ்ஸே படிக்கும்போது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ 1625ஆம் ஆண்டு ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற எஸ்ஸே பேக்கன் எழுதியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு சிம்பிள் மீனிங்கில் நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம். பேக்கன் இவர் இந்த எஸ்ஸை எழுதும்போது இதனோட பிகினிங்கே பாருங்கள். ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ் விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு. ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ் விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிவெஞ்ச் மிக கொடூரமான ஒரு குணம். வைல்டு ஜஸ்டிஸுங்கிறது கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ரிவெஞ்ச் இஸ் கம்பேர் டு வைல்டு ஜஸ்டிஸ். வைல்டுனால நமக்கு என்ன தெரியும்னா அனிமல்ஸ் தான் தெரியும். ஸோ அனிமல்ஸோட கேரக்டர் யாராருக்கெல்லாம் இருக்குமோ அவங்க தான் ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டிஸ்ன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஒருத்தன் உங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் எடுக்கக்கூடாது. இது மிக மோசமான குணம். இது இந்த குணம் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ விச் த மோர் மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு. இந்த குணம் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இந்த மாதிரி நேச்சர் இருக்குன்னு சொல்கிறாரு. த மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட். த மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட். இந்த குணத்தை நம்ம அறவே அறுத்துடணும், நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த குணம் மோசமானது, நம்ம லைஃபுக்கு இது உதவாதுன்னு சொல்கிறாரு. For the first wrong it does but offend the law. அதாவது முதல்ல அவங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவனை ரிவெஞ்ச் பண்ணக்கூடாது. as for the first wrong it does but offend the law. முதல்ல அவங்களுக்கு ஒரு தீங்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் இன் ரிட்டன் அவங்கள நீங்கள் தீங்கு பண்ணுறது இட் மீன்ஸ் டு அஃபெண்ட் த லா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சட்டத்தையே ஒரு மிதிக்கிறதா அர்த்தம். சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த ரிவெஞ்ச் ஆஃப் தட் ராங் புல் த லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ். ஆனால் நீங்கள் இன் ரிட்டன் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ்னு அர்த்தம். இது லாவை நீங்களே கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரிவெஞ்ச் ஆஃப் தட் ராங் புல் த லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அவுட் ஆஃப் ஆஃபீஸ்னால் சட்டத்தையே நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வி ஹாவ் நோ ரைட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் அப்பான் த ராங் டூவர். எப்போனா வென் ஹி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ட்ஸ் யூ. முதல்ல உங்களுக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் சரியாக தப்பான்னு புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு தீங்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது தவறா அப்படிங்கிறது, சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் அவனை அப்ரோச் பண்ணணும். எடுத்த உடனே அவனை ரிவெஞ்ச் பண்ணுறது மிக மிக தப்புன்னு சொல்கிறாரு. சர்டன்லி இன் டேக்கிங் ரிவெஞ்ச் a man is but even with his enemy. இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த ராங் டூவர் உங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கான், நீங்களும் தீங்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அவனுடைய குணம் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க, ஆனால் ஒரு எனிமி உங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா இன் ரிட்டன் நீங்கள் அவனுக்கு தீங்கு பண்ணிடுங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல். உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த ராங் டூவர். எப்போ when you return wants to take revenge upon the person, there is no difference between both of you. But in passing it overனா மன்னித்து விடுதல் அர்த்தம். he is superior. But in passing it over he is superior. ஆனால் ஒருத்தன் எனக்கு தீங்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அவனை மன்னிச்சு விட்டுட்டா நான் யாருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாரு, superior. So I become superior if I forgive the person. If I don't want to take revenge I become superiorனு அர்த்தம். இந்த இடத்துல எப்போ நான் superior ஆகுவேன், when I come to forgive the person. நான் என்ன பண்ணல, instead of taking revenge I am going to forgive him அப்படின்னு நினச்சா நான் என்ன ஆகிடுறேன், superior ஆகிருக்கணும், பெரிய ஆளுன்னு அர்த்தம். நீங்கள் மன்னிச்சு விட்டணும்.
ஃபார் இட் இஸ் அ பிரின்ஸ் பார் டு பர்டன். இது யாருக்கு இந்த குணம் இருக்குன்னா, கிங்ஸ் அண்ட் பிரின்ஸ்க்குலாம் வந்து அந்த காலத்தில் இந்த குணம் இருக்கும். பெரிய பெரிய ஜீனியஸ்க்குலாம் வந்து அவங்கள நீங்கள் ஹர்ட் பண்ணிங்கன்னா திரும்ப ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லியோ தன்னிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணத்தை திருத்த தான் பார்ப்பாங்க ஒழிய அவங்க உங்களை பழிவாங்க மாட்டாங்க. இது யாருக்கு இருக்குது அப்படின்னா, கிங்ஸ் அண்ட் பிரின்ஸ்க்குலாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மன்னித்து விடுதலை யாருக்கு அர்த்தம், பிரின்ஸ் பார் டு பர்டன்னா அந்த பர்டன் மன்னித்து விடுதலை வந்து யாருடைய குணம் வந்து பிரின்ஸ் ஆர் கிங்ஸ், இளவரசர்களோ அரசர்களுக்கான குணம் தான் இருக்கணும். அண்ட் சாலமன்ங்கிறது ஒரு கிங்கு. அவர் கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சரில் மென்ஷன் பண்ணப்படுது. இந்த சாலமன் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் யாருன்னு. இஸ் நோன் ஃபார் ஃபர்கிவிங். தன்னோட எனிமியலுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபர்கிவ் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அரசனாகிறாரு. ஐ எம் ஷியூர் சேட் இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் ஆஃபர்ஸ். அதாவது எப்படி வந்து ஒரு அரசர்கள் வந்து நல்ல சொசைட்டியில் வந்து நல்லவராக ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க மக்கள் செய்கிற தீங்குகள் என்ன பண்ணுறாங்க, மன்னிச்சு விடுறாங்க, அவங்களை நல்வழிப்படுத்துகிறாங்க. இதனால தான் வந்து அந்த மாதிரியான அரசர்கள்லாம் இன்னும் பேசப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ் that which is past gone and irrevocable. அதாவது முடிஞ்சு போனதான். ஸோ வாட் இஸ் டன் இன் த பாஸ்ட் வில் நாட் பி கம் இன் த ப்ரெசென்ட். அதனால் வந்து முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறோம். முடிஞ்சு போனதுன்னு இந்த இடத்துல என்ன பேசுகிறேன்னா, ஒருத்தர் அவங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு தீங்கு பண்ணணுங்கிறது நினைக்கக்கூடாது, அதை மறந்து போயிடணும். திரும்ப நம்ம அதை என்ன பண்ண முடியாது, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இர்ரிவோக்கபிள்னா யூ கேன் நாட் சேஞ்ச். ஒன்ஸ் ஒரு தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா அந்த தப்பு தான், அதை உடனே சரிப்படுத்த முடியாது. சரிப்படுத்தணுங்கிறதுக்காக ரிவெஞ்ச் பண்ணக்கூடாது, அதை மறந்து போயிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் வைஸ் மேன் ஹாவ் இனஃப் டு டூ வித் திங்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் டு கம். ஆனால் வைஸ் மேன் இருக்காங்களா, தே ஹாவ் இனஃப் டு டூ. அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அவங்க இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் லிவிங் இன் த ப்ரெசென்ட் அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். அவங்க நிகழ்காலத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் உழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து முட்டாள் கிடையாது. ஸோ முட்டாள்கள் தான் என்ன பண்ணாங்க, தேர் லிவிங் இன் த பாஸ்ட். எப்பவுமே அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, இறந்த காலத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ இனி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தே நெவர் லிவிங் இன் த ப்ரெசென்ட் ஆர் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஃபூலிஸ்லாம் வந்து தே நெவர் லிவிங் ஃபார் த ஃபியூச்சர் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் தே டு பட் ட்ரிஃபில் வித் தெம்செல்ஸ். அதாவது முடிச்சு போனதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாடு அசை போடுற மாதிரியே அதையே நினச்சிட்டே இருக்கிறது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தட் லேபர் இன் த பாஸ்ட் மேட்டர்ஸ். அவங்க என்ன பார்த்து லேபர்னா தே ஆர் லிவிங் இன் த பாஸ்ட் மேட்டர்ஸ். தோ தே ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் இன் த ஃபிசிக்கலி ப்ரெசென்ட். ஆனால் என்ன இல்லை, நாட் லிவிங் இன் த ப்ரெசென்ட், லிவிங் இன் தி பாஸ்ட். அவங்க நினைப்பு பிள்ளைங்க தான் இருக்கும், இறந்த காலத்தில் தான் இருக்கும், அதை முடிஞ்சு போன கதை தான் நினச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வி சுட் நெவர் திங்க் அபவுட் த பாஸ்ட், வி சுட் பி ரெடி டு கெட் இன் டு த ப்ரெசென்ட் ஆர் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. There is no man does wrong for the wrong's sake, but thereby to purchase himself profit or pleasure or honor or the like. அதாவது ஒரு தீங்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் தீங்கு பண்ணுறது வந்து அவனுடைய பிஸ்னஸ் கிடையாது. தீங்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா அதில் அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, அவனுக்கு ஏதோ நன்மை கிடைக்குது, ஒரு பிளெசர் ஒரு ஆனர், அவனுக்கு ஏதோ நற்பெயரோ, அவனுக்கு அதில் இன்பம் கிடைக்குது. ஒருத்தனை வந்து தீங்கு பண்ணியிருக்கான், அவன் இன்பம் கிடைக்குது, வேறு எதுக்கும் கிடையாது. why should I be angry with a man for loving himself better than me? அதாவது என்ன வந்து ஒருத்தை வந்து தீங்கு பண்ணுறான் அப்படின்னா அதில் வந்து அவனுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா why should I be angry with the person? அவங்க கூட நான் எதுக்கு கோவப்பட்டு என்னோட உடம்ப நான் என்ன பண்ண கெடுத்துக்கணும், அது அவனோடய போகட்டும். அதுக்காக வந்து அவனை திரும்ப நான் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இது எனக்கு அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் அ குட் டியூட்டி அப்படின்னு பேக்கன் சொல்கிறாரு. ஸோ ஒருத்தன் உன்ட்ட ரிவெஞ்ச் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அதில் ப்ளஸர் இருக்குது, அவனுக்கு ஒரு இன்பம் காண்றான், அதுக்காக திரும்பி நீயும் ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. And if any man should do wrong merely out of ill nature, why it is but like the thorn or briar which prick and scratch, because they can do no other. அதாவது ஒருத்தன் வந்து தீங்கு பண்ணிடுறான் அப்படின்னா பிகாஸ் ஹி மே பி இல் நேச்சராக இருக்கலாம், அவனுக்கு கெட்ட குணம் இருந்தவனாக இருப்பான், அவன் வந்து மிகவும் கொடியவனாக இருந்திருப்பான், அதனால தான் ரிவெஞ்ச் பண்ணுறான். அப்படி அவனை வந்து நீங்கள் திருத்த முடியாது அப்படின்னு நினச்சானா அதாவது நீங்கள் திருத்த பார்த்து அவனை திருந்த முடியல அப்படின்னா ஹி இஸ் ஈக்குவலன் டு தான் ஆர் பிரையர். அவனுக்கு முள் இருக்குது பாருங்கள், அதாவது முள்ளோட நேச்சர் எப்படி இருக்கும், குத்தும். முள்ளோட நேச்சரை வந்து குத்துறது, ஒருத்தவங்களோட ஹர்ட் பண்ணுறது. நம்ம முள் மேலே மிதிச்சா நமக்கு என்ன நடக்கும், வி கெட் பெயின். நம்ம என்ன பண்ணுவோம், பெயின் வரும், அது நம்மளை ஸ்கின்னை ஹர்ட் பண்ணும். அப்படிப்பட்ட நேச்சர் உள்ளவங்க தான் இந்த ரிவெஞ்ச் பண்ணுறாங்க. அவங்கள திருத்த முடியாது, அதுக்காக அவங்க வழியிலே போனீங்கன்னா முள்ளு மாதிரி தான் உங்களை என்ன பண்ணும், அது குத்தும். ஏன்னா யூஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த தான், யூஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த அந்த முள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது. பிகாஸ் த நேச்சர் த முள் என்னது ஹர்ட் பண்ணுறதான், அவங்க பக்கத்தில் நீ போகாதீங்கன்னு சொல்கிறாங்க.
The most tolerable sort of revenge is for those wrongs which there is no law or remedy. The most tolerable sort of revenge is for those wrongs which there is no law or remedy அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதாவது யாராவது உங்களுக்கு வந்து தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து சட்டமும் கிடையாது, அதை திருத்துறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீ ரொம்ப டாலரபுளாக இருக்கணும். யாராவது உங்களை தீங்கு பண்ண வராங்க அப்படின்னா யூ சுட் நாட் சீக் எனி அட்டம் டு டேக் ரிவெஞ்ச் இன் ரிட்டன். நீங்கள் என்ன பொறுமையாக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப நல்ல குணம்னு சொல்கிறாங்க. பட் தென் லெட் அ மேன் டேக் ஹீட் த ரிவெஞ்ச் பி சச் தேர் there is no law to punish, else a man's enemy is still beforehand and it is two for one. The most tolerable sort of revenge அப்படின்னு இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிற பாருங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒருத்தனை வந்து நீங்கள் பழி வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதனால் நீங்கள் அதுக்கு பலியாயிடக்கூடாது. ஏன்னா அவனை பழி வாங்குறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்களே வந்து பர்சனலாக ரிவெஞ்ச் பண்ணக்கூடாது. பர்சனலாக பழி வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க. ஸோ நீங்களும் அந்த எனிமியும் ஒன்றா ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தென் லெட் அ மேன் டேக் ஹீட் த ரிவெஞ்ச் பி சச் அஸ் தேர் இஸ் நோ லா டு பனிஷ். அவனை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த சட்டத்தில் இடமும் கிடையாது. ஆனால் நீங்கள் பர்சனலாக போய் ரிவெஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிக மிக தப்பு. அப்போ ரெண்டு பேருமே தப்பானவங்க தான் சொசைட்டியில். அப்போ ரெண்டு பேரும் தண்டனைக்கு உள்ளாகுவீங்கன்னு சொல்கிறாரு. else a man's enemy is still beforehand and it is two for one. ஆனால் நீங்கள் வந்து அந்த எனிமியை பழி வாங்க ஆசைப்பட்டு நீங்கள் உங்களுடைய ரிவெஞ்ச் வந்து ஒரு குற்றமாகி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அவனை வந்து பழி வாங்குறீங்கன்னா அது ஒரு குற்றமாயிரும். அதே மாதிரி இது ரெண்டுமே என்ன ஆயிரும், ரெண்டுல மாட்டிக்குவீங்க. நீங்கள் பழி வாங்க போகிறது ஒரு குற்றம், பழி வாங்கினதும் ஒரு குற்றம். இது ரெண்டுமே சட்டத்தில் இடம் இல்லாதனால நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அந்த பழிக்கும் ஆளாகிடுவீங்க. சொசைட்டிலே வந்து ஒரு கெட்ட பேர் ஆகி 2 for 1 அப்படின்னு ஆயிரும். அதை ஒருத்தனை பழிவாங்க ஆசைப்பட்டு ரெண்டு இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. Some when they take revenge are desirous the party should know when it comes. இந்த இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்க. அதாவது ஒருத்தனை நீங்கள் பழிவாங்க ஆசைப்படுறீங்கன்னா, அதாவது உங்கள் எனிமியை பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் எப்படி எந்த நேரத்தில் பழி வாங்க போவீங்கன்னு தெரியப்படுத்துங்க. ஏன்னா திஸ் இஸ் த மோர் ஜெனரஸ். இதுதான் வந்து உங்களுடைய நல்ல கேரக்டரை காட்டுது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்குன்னா உங்கள் எனிமிக்கு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் த டிலைட் சீம் டு பி நாட் ஸோ மச் இன் டூயிங் த ஹர்ட் ஆஸ் இன் மேக்கிங் த பார்ட்டி ரிப்பன்னா திருந்துறதுக்கான ஒரு வழி. ஓ இந்த மாதிரி என்னை பழி வாங்குறாரு, இப்படி தான் பழி வாங்குறாருன்னு உங்கள் எனிமிக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹி மே கெட் த சான்ஸ் டு ரிப்பெண்ட் ஹிம்செல்ஃப். அவனை திருத்துறதுக்கான ஒரு வழி ஏற்படும். அவனுக்கு தெரியாதனமாக பழி வாங்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு பழி வாங்கணும். நான் இப்படி தான் உன்னை பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்குவான். ஸோ அந்த இடத்துல ஒரு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவனை தன்னை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ஸ் ஆர் லைக் த ஆரோ தட் ஃபிளித் இன் த டார்க். இதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சீக்ரெட்டாக பழி வாங்குறீங்க, அவனுக்கு தெரியாமல் பழி வாங்குறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒரு கோழை, நீங்கள் கோழையாக இருக்கிறீங்க. அவனை நேருக்கு நேராக பழி வாங்க பயம் இல்லை, பயம் அதாவது நேருக்கு நேராக பழி வாங்குறதுக்கான கட்ஸ் இல்லை, அதனால் சீக்ரெட்டாக பழி வாங்குறீங்கன்னா இதுக்கு பேக்கில் என்ன சொல்கிறாரு, கிராஃப்டி கவர்ஸ்ன்னு சொல்கிறார். நீங்கள் பிளான் பண்ண ஒரு கோலை, இப்படி தான் அவனை பழி வாங்கணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா கிராஃப்ட்னாலும் சீக்ரெட்டாக பழி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. எப்படி லைக் த ஆரோ தட் ஃபிளித் இன் த டார்க். அதாவது இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அம்பு விடுறதா அர்த்தம். இருட்டுக்குள்ளனா யாருக்கும் தெரியாமல் ஒருத்தனை அம்பு விடுறதா அர்த்தம். இது வந்து கோழைகள் தான் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காஸ்மாஸ் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ், இவங்க காஸ்மாஸ் வந்து டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸாக இருக்காரு. ஹேட் அ டெஸ்பரேட் சேயிங் அகேன்ஸ்ட் ஃபெட்டிடியஸ் ஆர் நெக்லெக்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் இஃப் தோஸ் ராங்ஸ் வேர் அன்பர்டனபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கன் வந்து காஸ்மாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸாக இருக்கார். அவர் சொன்னது இங்கே சொல்கிறார் பாருங்க. Cosmas, Duke of Florence, had a desperate saying against fetidious or neglecting friends, as if those wrongs were pardonable, as if those wrongs were unpardonable னு சொல்கிறார். அதாவது காஸ்மாக்ஸோடைய வார்த்தைகளை சொன்னால், நண்பர்கள் யாராவது உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நீங்கள் மன்னிக்கவே கூடாது. ஆனால் எனிமி வந்து உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் மன்னிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட மிஸ்டேக்கை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ பர்டன் பண்ணக்கூடாது. இது வந்து அன்பர்டனபிள். ஆனால் இஃப் யுவர் எனிமி இஸ் டூயிங் ஹர்ட் டு யூ தட் குட் பி பர்டனபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யூ ஷால் ரீட் தட் வி ஆர் கமாண்டட் டு ஃபர்கிவ் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம படிச்சிருக்கோம், பைபிளையும் எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கோம். வி ஆர் கமாண்டட் டு ஃபர்கிவ் அவர் ஃப்ரெண்ட்ஸ். We are commanded to forgive our friend, but yet the spirit of Job was in a better tune.
நம்ம என்ன பண்ணிக்கோம், நம்ம நம்ம வந்து யூ ஷால் நெவர் ரெட்னு சொல்கிறார். அந்த இடத்துல வந்து நம்ம ஒருபோதும் என்ன படித்தது இல்லைன்னு சொல்கிறாரு. வி ஆர் கமாண்டட் டு ஃபர்கிவ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் வி ஆர் கமாண்டட் டு ஃபர்கிவ் அவர் எனிமீஸ் தான் அர்த்தம். அதை தான் படிச்சிருக்கோம் காலங்காலமாக. வி ஆர் நாட் டு ஃபர்கிவ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு படித்தது கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எனிமியை வந்து மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜோப் வாஸ் இன் அ பெட்டர் டியூன். ஜோப் ஆல்சோ பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வந்து ஜோப்னு ஒரு கேரக்டர் வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, காட் ஆல்சோ என்ன காட் சேட்டன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை பழி வாங்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவன் எதுக்குமே என்ன பண்ணல, அவன் வந்து இன் ரிட்டன் பழி வாங்கல. ஏன்னா சேட்டன் வந்து பழி வாங்குறான், ஜோபை பழி வாங்குறான். ஆனால் ஜோப் என்ன பண்ணல, இன் ரிட்டன் சேட்டனை பழி வாங்கல. அதுக்காக காட் வந்து அவனுக்கு கடைசி காலத்தில் அவனுக்கு எல்லா வசதியும் கொடுத்துறாரு. அவனுக்கு எல்லாமே இருக்கிறதா டபுள் ஆக்கிறார், வீடு அனிமல்ஸ் எல்லாத்தையும் டபுள் ஆக்கி ரொம்ப சந்தோஷமாக வச்சிருந்தார் காட். And not be content to take evil also, and so are friends in the proportion. ஸோ நீங்கள் வந்து நண்பர்களை வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது அவங்க நண்பரே வந்து உங்களுக்கு வந்து தீங்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவனை நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணலாம். ஆனால் எனிமி உங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மறந்துடணும், மன்னிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு இந்த இடத்துல. சொல்ல பாருங்க, அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன் அ ப்ரொபோர்ஷன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கான், தீங்கும் பண்ணியிருக்கான் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கணும். நல்லது பண்ணவன் எப்படி தீங்கு பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் ஏதாவது தக்க ஒரு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் certain that a man that study revenge keeps his own wounds green which otherwise would kill and do well. இப்போது ஒருத்தன் தீங்கு பண்ணியிருக்கா அப்படின்னா அவனை நீங்கள் பழி வாங்கணும்னு அப்படியே ரொம்ப காலங்காலமாக நினச்சிட்டே இருக்கீங்க. நினைக்க உங்களுடைய உடம்பு தான் பாதிப்பாகும். அது அப்படியே அவன் மேலே இருக்கிற அந்த கோப் வந்து உங்களுக்குள்ளே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சொல்ல. கீப்ஸ் ஹிஸ் ஓன் wounds green. அந்த அவன் வந்து கொடுத்த அந்த காயம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்புக்குள்ளே வளரும்போது உங்களுக்கு தான் அது பாதிப்பாகும். would heal and do well. ஆனால் சப்போஸ் நீங்கள் அவனை மன்னிச்சிட்டிங்க, which otherwise would heal and do well. அவனை மறந்து மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண் வந்து ஆறி போயிடும். அது உங்களுக்கு நன்மை தான். அப்படின்னு which otherwise would heal and do well. அது நன்மை தான் உங்களுக்கு. பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆர் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சுனேட். ஆனால் பப்ளிக் ரிவெஞ்ச் வந்து பேக்கன் வந்து வெல்கம் பண்ணுறாரு. ஸோ பப்ளிக் ரிவெஞ்ச் இஸ் நாட் அ ஹர்ட்ஃபுல். அது வந்து மிகப்பெரிய ஒரு கிரிமினல் கிடையாது. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியில், ரோமன் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், டெத் ஆஃப் சீசர், டெத் ஆஃப் பெர்டினாக்ஸ், டெத் ஆஃப் ஹென்ரி III, இவங்கெல்லாம் வந்து இவங்க 3 பேருமே பப்ளிக் பீப்புளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கொண்டிருக்காங்க. அதாவது சீசரை தெரியும், சீசரை வந்து ஒரு இவங்க அந்த அசாசினேஷன் பண்ணுவாங்க. அதாவது சீசரை வந்து ரொம்ப பிளான் பண்ணி மர்டர் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அவங்களாம் வந்து பப்ளிக் பீப்புளுக்கு முன்னாடி தான் சீசரை வந்து கொலை பண்ணினாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஒரு கிரிமினல் கிடையாது. ஏன்னா அவன் சீசரை கொன்னதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க எதனால தான் இவனை கொன்னும் அப்படின்னு. ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க சீசரை மர்டர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி பெர்டினாக்ஸையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு முன்னாடி இவங்களை ரிவெஞ்ச் பண்ணப்பட்டதுனால இது வந்து கிரிமினல் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ரைவேட் ரிவெஞ்சஸ் இட் இஸ் நாட். ஸோ ஆனால் ப்ரைவேட் என்ன பண்ணக்கூடாது, ரிவெஞ்ச் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. இவ் இண்டிக்டிவ் பர்சன்ஸ் லிவ் த லைஃப் ஆஃப் விச்சஸ் ஹூ ஆர் as they are mischievous, so end they அன்ஃபார்ச்சுனேட். ஸோ யாரெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்னா ப்ரைவேட்டாக ரிவெஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக ரிவெஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய குணம் வந்து விச்சுக்கான குணம் வரும். நீங்கள் வந்து ஒரு சூனியக்காரங்களுடைய குணம் இருக்குது. நீங்கள் வந்து மனுஷ தன்மையிலேருந்து வெளியே வர்றீங்க. எப்போ when you are taking in private அப்படின்னு நீங்கள் சீக்ரெட்டாக ரிவெஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து யூ ஆர் நாட் அட் ஆல் அ ஹியூமன் பீயிங். நீங்கள் வந்து அந்த எனிமியை விட மிக மோசமாக காட்டப்படுறீங்க. அதனால் வந்து பேக்கன் டஸ் நாட் வெல்கம் ப்ரைவேட் ரிவெஞ்ச். ஆனால் எந்த வெல்கம் பண்ணுறாரு, பப்ளிக் ரிவெஞ்சை மட்டும்தான் வெல்கம் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.